எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சம்மருக்கு நம்ம ஒரு பேக் பார்த்தோம், மாதுளை வச்சு. இன்றைக்கி அதே மாதுளை வச்சு வேறு பேக் பார்க்கலாம். முகத்துக்கு, தலைக்கு ஒரு ஹேர் பேக் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே நம்ம போடுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வச்சு டெஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி காதோரத்துக்கு பின்னாடி வச்சு டெஸ்ட் பண்ணணும். நம்மளுக்கு அலர்ஜி ஆகுதுன்னு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ அன்றைக்கி மாதுளையும் தேனும், மாதுளை சாறும் தேனும் வச்சு ஒரு பேக் பார்த்தோம். இப்போ மாதுளையும் ஓட்ஸ் பவுடரும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக். இந்த பேக்கை போட்டு நான் எதுவுமே உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு மற்றவங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு எனக்கு வேறு யாரும் இல்லை. அதனால் நான் ப்ராசஸ் மட்டும் சொல்லிடுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஓட்ஸ் பவுடர் எடுத்துக்கணும், அதோட மாதுளை சாறு மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி 15 to 20 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள். நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கனாலே போதும். இது ஒரு பேக், ஓட்ஸ் அண்ட் மாதுளை. அடுத்தது லெமன் சாறு 1 ஸ்பூன் போதும். இவ்வளோ 2-3 ஸ்பூன் மாதுளை சாறு எடுத்திங்கன்னா லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் மட்டும் போதும். மிக்ஸ் பண்ணி கண்ணுக்கிட்டெல்லாம் அப்ளை பண்ணிடாதீங்க. கண்ணை விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் அப்ளை பண்ணி எந்த பேக் போட்டாலும் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு 20 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருங்க. நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டு கை மேலே கிடைக்கும். அடுத்தது மாதுளையும் வெள்ளரி கிரேட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி, இல்லாட்டி வெள்ளரி சாறு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி முகத்துக்கு போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அன்றைக்கி மாதுளையும் தேனும் ஒரு பேக், மாதுளையும் ஓட்ஸும் 2வது பேக், மாதுளையும் வெள்ளரியும் இன்னொரு பேக். இது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். மாதுளையும் லெமன், இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸ்கின்ல லைட்டாக ஒரு மாதிரி இச்சிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதை உங்களுக்கு விருப்பப்பட்டால் இது பண்ணுங்கள். பட் தேனும் லெமனும் ஒரு நல்ல ப்ளீச், நம்ம முகத்துக்கு ஒரு வெண்மையை தரும். மாதுளை சாறை வச்சு ஃபேஸ் பேக் பார்த்துட்டோம். நம்ம ஸ்கின் ஒயிட்னிங்காக நிறைய க்ரீமை யூஸ் பண்ணுவோம், கெமிக்கல் கலந்த க்ரீம். அதுலெல்லாம் டெஃபினட்டாக ஸ்கின் ப்ராப்ளம் வரவங்களுக்கு கொடுக்குற ஸ்டீராய்ட்ஸ் கட்டாயம் அதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸ்டீராய்ட்ஸ் இருக்கும், கெமிக்கல் இருக்கும். அந்த நம்மளுக்கு ஸ்கின் ஒயிட்னிங் அது கட்டாயம் தரும், ரிசல்ட்டை கொடுக்கும். பட் நேச்சுரலான பொருட்கள் நம்மக்கிட்ட இயற்கையிலே கிடைக்கிற பொருட்கள் இருக்கும்போது நம்ம ஏன் போய் கெமிக்கல் கலந்த க்ரீமை வாங்கி அப்ளை பண்ணும்? எல்லாமே நம்மக்கிட்டேயே இருக்குது, அதுவும் நம்ம கிச்சன்லேயே இருக்குது. ரிலாக்ஸ்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த சம்மரில் முகம் பயங்கரமாக கருமை அடையும். ஸ்வெட் ஆகிறனால அந்த போர்ஸ்லாம் நம்மளுக்கு இதாகி பிம்பிள்ஸ் கூட வரும், வேர்க்கூறு வரும். இதுக்கெல்லாம் அருமையான பேக் சொல்கிறேன். இந்த மாதுளையோட தயிர் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஈரப்பதத்தை கொடுக்கும். அந்த ஈரப்பதம் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுருக்கும். இந்த சம்மரில் நீங்கள் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்களேன், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும்.
அருமையான பொருட்கள்லாம் நம்ம கைவசம் இருக்கும்போது நம்ம ஏன் கெமிக்கலை தேடி ஓடணும்? இது ஃபேஸ் பேக் முடிஞ்சுது. இப்போ தலைக்கு ஹேர் பேக். ஸ்வெட் ஆகி முடி ரொம்ப ட்ரை ஆகி உடையும். ட்ரை ஆனாலே உடையும். அதுக்கு ஈரப்பதம் இல்லைன்னா அது என்ன செய்யும்? வறட்சி ஆகும்போது அது உடைய தானே செய்யும். அதுக்கு தேன், அலோவேரா ஜெல், நேச்சுரலாக கிடைக்கிற அலோவேரா ஜெல்லாக இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி நீங்கள் க்ரீமாக வச்சுருந்தீங்கனாலும் ஓகே. நம்ம வீட்டில் கற்றாழை செடி ரொம்ப நல்லா வளரும். அதுக்கு பெரிய கேர்லாம் எடுக்க வேணாம். அது நிறைய யூஸஸை கொடுக்கும். ஒரு சின்ன பாட்டில் கற்றாழை வளர்க்க பாருங்கள். அலோவேரா ஜெல்லும் தேனும் மிக்ஸ் பண்ணி தலைக்கு ஒரு பேக் போடுங்களேன். தேன் முகத்துக்கும் ஈரப்பதத்தை நமக்கு தக்க வச்சுக்கும். தலைக்கு போடும்போது நம்ம தலையோட ஈரப்பதம் நல்லா மெயின்டைன் ஆகும். அலோவேரா ஜெல் உங்களுக்கு தெரியும், ஹேர் க்ரோத்துக்கு. நம்ம ட்ரையாக அப்படியே சிலவங்க முடி பார்த்தா அப்படியே ட்ரையாக இருக்கும், என்ன பண்ணாலும் ட்ரையாக இருக்கும். அவங்க முடி சாஃப்டாகவே இருக்காது. இந்த அலோவேரா ஜெல் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸை கொடுக்கும். இந்த பேக் போடுங்க, தேனும் அலோவேரா ஜெல்லும். இன்றைக்கி ஹேர் பேக் ஒன்று சொல்லித்தரேன். நீங்கள் தேன் போட்டால் நரைச்சி போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நரைக்காது. இந்த பேக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். தலையெல்லாம் அரிக்கும், ஸ்வெட்டாகி ரொம்ப தலை ட்ரை ஆகும்போது தான் பொடுகு வரும். பொடுகு வந்தாலே, டேண்ட்ரஃப் வந்தாலே ஹேர் ஃபால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் தலை ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. தினமும் சிலவங்க ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி தலையை இது பண்ணும். அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஷாம்பு போட்டு பண்ணும்போது ஷாம்பில் இருக்க அந்த கெமிக்கல் நம்ம ஸ்கேல்பில் படிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது நாளடைவில் நம்மளுக்கு டேண்ட்ரஃபை உருவாக்கும். அதனால் வாரத்துக்கு 2 அல்லது 3 நாள் தலை குளிங்க. அதுவும் ஷாம்பு யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணுங்கள். அல்லாட்டி ஷாம்பு ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம ஹேரை முடியை பாதுகாக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸுங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் சிம்பிள் ஹோம் ரெமிடிஸ். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை சேரும். நன்றி.